இன்னைக்கே இந்த பிரச்சனை முடிஞ்சிரும்னு நினைச்சேன். ஆனா இப்படி இழுத்துக்கிட்டே போதேங்க. சரி பாப்போம், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிட்டோம். ஆனா ஒரு விஷயம் மீனா, நம்ம கால்ல இருந்து உட்கார்ந்த உடனே அந்த மனுஷன் நம்மகிட்ட வந்து பேசினாரு பாரு, அதுல இருந்து அவரோட இலகுன மனசு தெரியுது. நியாயத்தை புரிஞ்சுக்கிற மனுஷனா தான் இருக்கிறாரு. ஆனா என்ன மாதிரி டெஸ்ட் வைக்க போறான்னு தான் மீனா தெரியல. அதாங்க எனக்கும் ரொம்ப பதட்டமாவே இருக்கு. சரி, இவ்வளவு தூரம் வழிகாட்டின கடவுள் இதுக்கும் வழிகாட்டாமல அப்ப போறாரு. ஆமாங்க, அந்த பொன்னியம்மா இதுக்கு நமக்கு ஒரு நல்ல வழியை காமிப்பா. குழந்தையும் கடவுளும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. குழந்தையா இருக்கிற கிறிஷுக்கு கடவுள் துணை இருப்பார், நம்புவோம். நேரம் அந்த பொண்ணு மகேஸ்வரி வீட்டுக்கு போய் கிறிஷை கூப்பிட்டு போயிடும். சரிங்க. அந்த பொண்ணுக்கு ஃபோன் போட்டு சொல்லிடு. மீனா தான் கால் பண்றாங்க. ஏய், அட்டெண்ட் பண்ணி போன விஷயம் என்னாச்சுன்னு கேளு. போனை ஸ்பீக்கர்ல போடு. சொல்லுங்க மீனா. நாங்க உங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கோம். கிருஷ்ணன் நாங்க வந்து கூட்டிட்டு போயிடுறோம். நீங்க போன விஷயம் என்னாச்சு? பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சா? இல்லங்க, இன்னும் எதுவும் சரியாகல. பேசி இருக்கோம், பாப்போம். அந்த பையனோட அப்பா நாளைக்கு கிருஷிக்கு ஏதோ டெஸ்ட் வைக்க போறாரா. டெஸ்டா? என்ன டெஸ்ட்? அதான் எங்களுக்கும் எதுவும் தெரியலங்க. பாப்போம், எல்லாமே நல்லபடியா முடியும்னு நம்புவோம். இதோ பக்கத்துல வந்துட்டோம் நாங்க. அப்ப பிரச்சனை இன்னும் முடியலையா? இப்ப கிருஷ்ண கூட்டிட்டு போக தான் இங்க வராங்களா? வர வர அதுங்களை சமாளிக்கிறதே எனக்கு பெரிய வேலையா இருக்கு. கிரிஷ், என்னம்மா? இப்படி வா கிரிஷ். இங்க பாரு, நான் சொல்றத நல்லா கவனி. இப்போ அந்த முத்துவும் மீனாவும் இங்க வராங்க. உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லுவாங்க. நீ வந்து அவங்க கிட்ட நான் வரமாட்டேன், இதோ இந்த ஆண்டி இருக்காங்க பாரு, இவங்க வீட்லயே நான் தங்கிக்கிறேன்னு சொல்லணும். சரியா? இல்ல, நான் சொல்ல மாட்டேன். நான் உன் கூட இருக்கேன், இல்லனா பாட்டி கூட இருக்கேன், இல்லனா மீன் ஆண்டி கூட தான் இருப்பேன். சொல்றத கேளுடா. மாட்டேன். உனக்கு சொன்னாலே புரியாதா? இப்ப எதுக்கு உன் கோவத்தை அவன் மேல காட்டுற? சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான்டி, என் உயிரை வாங்குறான். ஏய், மீனா வந்துட்டாங்கடி. ஓ, வாங்க மீனா. கிரிஷ், ஏங்க இன்னைக்கு நீங்க பூவெல்லாம் கொடுக்க போலீங்க? இல்லங்க, இன்னைக்கு பெருசா எதுவும் ஆர்டர் இல்ல. என்ன கிரிஷ், அமைதியா இருக்க? ஐயோ, ரோஹிணி பேக் இங்க இருக்கே. இது காலையில இருந்து வீட்ல இருக்க எல்லா ஒர்க்கும் நான் தான் பண்ணிட்டு இருந்தேன். டயர்டா இருக்கு, காலெல்லாம் வலிக்குது. அதான். கிறிஷே, வாடா 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 வாடா. என்னடா தனியா இருக்கிறதுக்கு போர் அடிச்சதா? ஆமா அங்கிள். அதான் நாங்க போன்ட்டோம்ல, நம்ம வீட்டு போயிடலாமா?